முதல்ல அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, மறைஞ்சிருந்து ஏன் அடிச்சீர் என்ன? நான் வேற ஒருத்தனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், நீ மறைஞ்சிருந்து அடிப்பானே? அதுதான் முதல் கேள்வி. யாருமே தப்பு பண்ணாதான் தண்டனை கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அபராதியை தண்டிச்சுட்டார் அப்படின்னா அவனுக்கு நரகம் தான் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப தப்பு பண்ணாத என்னைய நீ தண்டிப்பானே? உம்ம ஊர்லயோ நாட்டிலேயோ நான் எந்த தப்பும் பண்ணல, அப்ப என்ன அடிப்பானே? அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் விசாரிக்காம ஒரு தண்டனை உண்டா அப்படின்னு கேட்கறான். ஒரு மிருகத்துக்கு என்ன தர்மம் உண்டு? மிருகம் இஷ்டத்துக்கு தான் இருக்கும். மிருகம் ஒரு தப்பு பண்ணிட்டுன்னு யாரும் தண்டிப்பாளான்னு? அந்த மாதிரி மிருகம் தானே நான் என்ன தண்டிப்பானே அப்படின்னு கேட்கறான். சரி, ஒரு மிருகத்தை அடிக்கிறதா இருந்தாலும் அதோட தோல், அதோட உடம்பு, அதோட மாம்சம் ஏதாவது பிரயோஜனப்படும் அப்படின்னா அடிக்கலாம். குரங்கோட தோல் மாம்சம் எதுக்குமே பிரயோஜனப்படாது, அதை அடிப்பானே? வீணா ஒரு காரியம் நீ செய்ய மாட்டாரே, அவருக்கு இருக்கு ஏற்கனவே. அவர் எந்த காரியமும் வீணா செய்ய மாட்டாராம். ஒரு டேபிளை இப்படி தட்டுறது கூட பண்ண மாட்டார். ஏன்னா அதனால ஏதாவது பிரயோஜனம்